மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். தம்பி பாத்தீங்கன்னா பிறந்து 7 நாள் குழந்தையில இருந்தே அவருக்கு ஒரு உடம்புல ஒரு சின்ன கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அது நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. 3362 நரம்புகளும் சேர்ந்து செயல்படுற ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா சிலம்பம் தானா. மாசத்துல 29 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன். சிலம்பத்தை விட்டுட்டான் அப்படின்னா பாடி ஆக்டிவிட்டிஸ் அவனுக்கு இல்லை அப்படின்னா சேம் அதே ப்ராப்ளம் வருது. அவனுக்கு இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு குத்தணுமா இல்லை அவனுக்கு ஃப்ரீயாக விளையாட வைக்கணும்னு பார்த்தா நான் அதில் தான் அவனுக்கு கொடுப்பேன். நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். மம்மி யூரின்ல பிளட் வருது மம்மினாலும் என்ன வைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி தான் திட்டி தான் அவனை இது பண்ணுவேன். இப்போ தான் அவன் முன்னாடி நேரடியாக உட்காந்து நான் பேசுகிறேன். ஸோ அதனால் என் பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸு பார்த்திங்கன்னா என் பிள்ளைய வாழ வச்சிட்ருக்கு. என் பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸ் தான் உயிரே கொடுத்துருக்கு. ஜெனோ, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சிலம்பம் பண்ண போகிறீங்களா? இந்த பானையில் எப்படி பண்ண போகிறீங்க? கண்ணை கட்டிட்டு பண்ணிடுவீங்களா? நான் கட்டி விட்டுறவா? ஓகேவா? வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வீடியோ கேம்ஸில் மூழ்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலம்பத்தில் ஒரு சிறுவன் பல சாதனைகள் படைச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த சிறுவனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? ஜெனோ ஃப்ராங்க்லின். இந்த சிலம்பத்தில் ஃபஸ்ட்டு உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது மம்மி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அது நான் தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு மம்மி இங்கே பாடுறா சிலம்பம் சுற்றுறாங்க, நீ அதில் போய் ஜாயின்ட் ஆகுதான்னாங்க. நெக்ஸ்ட்டு மம்மியும் போய் ஜாயின்ட் ஆக்குனாங்க. உடனே அந்த இதுவெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து தான் நான் சிலம்பத்தில் கண்டுபிடிச்சேன். ஸோ பையன் சிலம்பத்தில் இவ்வளோ சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம். ஸோ பையனோட வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள். தம்பி பார்த்தீங்கன்னா பிறந்து 7 நாள் குழந்தையிலேருந்தே அவருக்கு ஒரு உடம்புல ஒரு சின்ன கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அது நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. யூரின்ல பிளட் வரும் பையனுக்கு. ஸோ நாங்கள் வெறும் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டரும் அம்மாவும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் சிஎம்ஸில் தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் ஜாயின் பண்ண வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். 2.5 வயசு ஆகிடுச்சு. அது வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசன்ஸ் அப்படி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் அப்போது திரும்ப அவனுக்கு ஜாயின் பண்ணி அதே மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே வந்தது. அப்பயும் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிட்டு இருக்கான். எல்லாமே ரன்னிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இப்போ அந்த டைம்லேயும் அவனுக்கு பார்த்திங்கன்னா ஐவி போட்டிருக்காங்க. சென்னை ஆண்டனி ஹாஸ்பிட்டலில் ஐவி போட்டிருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு மித்ரன்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவனோட மம்மி ஜெனோ மம்மி ஸ்போர்ட்ஸ் டே மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணி வர வச்சாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியும் சிலம்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தெரியும். அவங்க பையனை அதில் பண்ண வச்சுதான் ஒரு குச்சி நார்மலாக. இப்போ தான் சிலம்பத்துக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு இல்லையா.
அப்போ அதை பொறுத்த வரைக்கும் சும்மா நார்மலாக ஒரு குச்சி, எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. அந்த பையன் பண்ணும்போது நான் கேட்டேன், என்ன என்ன பண்ணுறாங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க, இது பேர் வந்து சிலம்பம், இப்போ தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், பையனுக்கு 6 month ஆகுது அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. 3362 நரம்புகளும் சேர்ந்து செயல்படுற ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா சிலம்பம் தானா. ஸோ அதனால் இவனுக்கு ஃபிசிக்கலில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்போர்ட்ஸ் மூலயமா விடலான்ட்டு அன்னைக்கு ஈவினிங்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சாங்க ஒரு அகாடமியில், பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு அங்கே பண்ண வச்சாங்க. அங்கே வந்து ரெகுலராக தம்பி வந்து ஒரு 4 month தான் கிளாஸ்க்கு போயிருப்பான். பேசிக் மட்டும் தான் கற்றுக்கிட்டான். தலைவால், சுருள், பேட் பால், போட்டு இதை மட்டும் பேசிக் மட்டும் தான் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் லாக்டவுன் பீரியட் வந்துருச்சு. அந்த லாக்டவுன் பீரியடில் நியூஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி குழந்தைங்க கூட சாதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம பையன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி தம்பி சிலம்பம் பண்ணுறான் இல்லையா, அதை பற்றி வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணேன். எல்லாரும் ஒரு பானை, இப்போ ஒரு 15 years ஓல்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு பானை பண்ணிட்டு 1 second 2 second அப்படி தான் பண்ணியிருக்காங்க. சரி நம்ம இதை வச்சு நம்ம பிள்ளைக்கு என்ன கொடுக்கலாம், இவன் எது வரைக்கும் இதில் கற்றுட்ருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு அவன் டபுள் ஸ்டிக்கு மான் கொம்பு வரைக்கும் அவன் கற்றுட்டு இருந்தான். அது மூலியமா பையனுக்கு நான் வீட்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். யாரும் பண்ணாததை நம்ம பண்ணணும் இல்லையா, கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்னா யாரும் பண்ணாத ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணணும், இவன் அச்சீவ் பண்ணக்கூடாத அளவுக்கு நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று நான் வந்து சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு 6 பானை, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பானை நிற்க வைக்க ட்ரை பண்ண முடியல. சரி டைம் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா, அதனால அதை அப்படியே 6ஆக மாற்றினேன். 6 பானையில் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் கொடுத்தேன். நார்மல் சிங்கிள் ஸ்டிக்கு மட்டும் கொடுத்தேன். அதுக்கடுத்து டபுள் ஸ்டிக்கில் வந்து கொடுத்தேன், 12 பானையில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மான் கொம்பு 16 பானை, அதுக்கப்புறம் 20 பானை, அதுக்கப்புறமா 22 பானை, அதுக்கப்புறம் 30, 32 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 பானை மேலே நின்று 16 ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் தம்பி. சிலம்பம் சேர்த்து விடுறப்பே வந்து நீங்க பானை தான் நீங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க தம்பிக்கு, நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் அது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு பானை தான் வச்சிருக்காங்க. நம்ம அதர் கண்ட்ரியில் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலை. நம்ம இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் பண்ணுற பிள்ளைங்களது பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாரும் ஒரு பானைக்கு மேலே யாரும் இது வரைக்கும் பண்ணலை. நான் அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸும் தம்பிக்கு கொடுத்தேன். எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருந்துச்சு சொன்னீங்க, அப்போ சிலம்பம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அது இப்போ போயிருச்சா? கண்டிப்பா, ஏன்னா நான் இப்போ தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துல 29 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன். எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல், ஆண்டனி ஹாஸ்பிட்டல், சிஎம்சி முக்காவாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸ்கூல்லே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தம்பி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான். எப்போ இந்த சிலம்பத்தை 2.5 வயசுல தொட்டானோ அந்த 2.5 வயசுலேருந்து இப்போ தம்பிக்கு 7 வயசு ஆகுது. இப்போ நான் 3 மாதத்துக்கு ஒரு தப்பா செக்கப் கூட நான் போகிறதில்ல. சிலம்பத்தை விட்டுட்டான் அப்படின்னா பாடி ஆக்டிவிட்டிஸ் அவனுக்கு இல்லை அப்படின்னா சேம் அதே ப்ராப்ளம் வருது, யூரினில் ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த மாதிரி இது வருது. நான் அந்த அளவுக்கு விடுறதில்ல இப்போ. ஆனால் 2 சர்ஜிக்கல் நாங்கள் பண்ணியிருக்கோம், தம்பிக்கு ஆப்ரேஷன் 2 பண்ணியிருக்கோம். அதோட சரி, எனக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் என்னோட கஷ்டம் கூட பார்க்காம என் பையன் தான் எனக்கு முக்கியம் இல்லையா. அவனுக்கு இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு குத்தணுமா இல்லை அவனுக்கு ஃப்ரீயாக விளையாட வைக்கணும்னு பார்த்தா நான் அதில் தான் அவனுக்கு கொடுப்பேன், நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ அதனால் என் பையனுக்காண்டியே டெய்லி பாடியில் 2 hours அவனுக்கு ஆக்டிவிட்டிஸ். அவனோட சிலம்பம் தான் இப்போ அவன் உயிரவே காப்பாற்றிட்டு வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் போகாத அளவுக்கு காப்பாற்றிட்டு வந்திருக்குது சிலம்பம் மட்டும்தான். என்ன மாதிரி ஒரு டிசீஸாக இருக்குது, அது க்யூரபிள்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது வந்து கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சாங்க, அமைஞ்சக்கரையில். அது இல்லாமல் தம்பிக்கு ஆண்டனி ஹாஸ்பிட்டல், அது தெரியாமலே நான் 2 டைம் சர்ஜிக்கல் பண்ணிட்டேன், யூரின் சர்ஜிக்கல் 2 டைம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனும் இருக்குது, ப்ளஸ் வீக்கமாக இருக்குது, ரொம்ப லெஃப்ட் சைடு வந்து வீக்கமாக இருக்குது. ஸோ அது வந்து 15 years வரைக்கும் நம்ம அதெல்லாம் கை வைக்கக்கூடாது. ஆன்டிபயோட்டிக் ப்ளஸ் மெடிசன்ஸ் இது மட்டும்தான். அது என்ன பேர் எதுவும் சொல்லலையா, இல்லை குறிப்பிட்ட ஒவ்வொரு பார்ட்டில் மட்டும்தான் இருக்குது? அந்த ஒரு பார்ட்மெண்ட்டில் லெஃப்ட் சைடு மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்குது, ரைட் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து 15 yearsக்கு மேலே வேணால் நம்ம அதில் கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது நம்ம கொடுக்குற ஃபுட்டில் இருக்குது. முன்னெல்லாம் இவனை குட்டி வயசு 2.5 வயசு ஃபோட்டோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஏஜ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாவே பார்த்த உடனே தெரிஞ்சிடும் கிட்னி ப்ராப்ளம் பையன். அந்தளவுக்கு ஃபுட்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அந்த இதில் பையன் இப்போது
நல்லா இருக்கா. இருந்தாலும் காலெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் அது வந்துடும். பிறக்கிறப்பே வந்து இந்த மாதிரி இருந்துச்சா இல்லை இடையில 7 எதனால நாள் வந்துச்சு? குழந்தைல இருந்து தான் சார் அந்த மாதிரி இருந்ததே. அது எதனாலன்றதும் தெரியல, பிறக்கிறப்பே இருந்தனால. தெரியல. ஸோ ஆனால் நான் அவனுக்கு காட்டிக்க மாட்டேன். மம்மி யூரின்ல பிளட் வருது மம்மினாலும் என்ன வைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி தான் திட்டி தான் அவனை இது பண்ணுவேன். இப்போ தான் அவன் முன்னாடி நேரடியாக உட்காந்து நான் பேசுகிறேன். பட் இது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. சும்மா சூடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ண. இந்த மாதிரி சொல்லி அவனை இது பண்ண மாட்டேன். ஹெல்த் இஷ்யூவே அவனுக்கு காட்ட மாட்டேன். நார்மல் பாய் மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பேன். பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு இதுதான் அவனோட கோலை, வாழ்க்கையாக இருக்க போகுது அப்படின்றது சிலம்பம் கண்டுபிடிச்சிங்க. ஸோ அதுலேயே வந்து அவனுக்கு நம்ம மெருகேற்றி கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஒரு பேரண்ட் வந்து குழந்தைக்கு வந்து என்ன திறமை வேணுங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் நார்மலான இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களாவே கூட இருக்கட்டும், ஒரு பிள்ளைக்கு கண்டிப்பாக 2 ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அது அஃபிஷியலாக ஒரு பேரண்ட்டாவோ இல்லை ஒரு டீச்சராகவோ நம்ம பிள்ளைங்களுக்கு அது கைட் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு பிள்ளைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் போனாலே இன்னொரு ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு உயிர் கொடுக்கும். ஸோ அதனால் என் பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளைய வாழ வச்சிட்ருக்கு. என் பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸ் தான் உயிரே கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இப்போ நீ வாங்கின அவார்டெலாம் எடுத்து பேசலாமா, என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு? ஸோ ஃபஸ்ட்டு இது ஒன்று எடுத்துடலாமா? ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம், நீங்களும் சொல்லுங்கள், தம்பியும் சொல்லட்டும். இதுதான் சார் கலை இளமணி என்ற பட்டம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு தம்பிக்கு. தம்பியுடைய இந்த 7.5 வருஷ உழைப்புக்கான கிடைச்ச ஒரு கிஃப்ட், பெரிய ஒரு கிஃப்ட், அங்கீகாரம், வாழ்க்கைக்கான அங்கீகாரம். இது வந்து கிடைச்சது எவ்வளோ பெரிய சந்தோஷம், என்னால் அது வார்த்தையால் சொல்ல முடியல. இந்த அளவுக்கு என் பையன் வாங்கியிருக்கான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கும் மேலே போய் நான் கண்டிப்பாக அர்ஜுனா விருது வரைக்கும் கண்டிப்பாக என் பையனுக்கு நான் ஊக்கம் கொடுத்து கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு சாதனையாளனா வாழ்த்தி காட்டணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ரைஸும் வாங்கியிருக்கான். ஸோ ப்ரைஸை பற்றி இவ்வளோ வாங்கியிருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஆச்சரியம் கொடுத்துருக்கேன். சரி, இவ்வளோ ப்ரைஸா அப்படின்னும் போது இப்போ இங்கே ஒரு சில ப்ரைஸஸே வந்து இப்போது 1-2 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூமே பத்தாது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஷீல்ட்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கேன். நான் வேணா உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், காமிக்கிறேன். ஸோ 2.5 வயசுலேருந்து வெறும் சிலம்பத்தில் மட்டுமே இந்த அளவுக்கு அவர் விருதுகளும் சரி, ஸ்டேட் லெவலோ நேஷ்னல் லெவல் எல்லாத்துக்கும் போய் அது தனி ப்ரைஸஸாக வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு இது தனியாக வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே 10க்கு 10 ரூமே பத்தாது சார். அந்த அளவுக்கு இப்போவே அவர் ப்ரைஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காரு. அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.